Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் vs இங்கிலாந்து உமன்ஸ் ஐசிசி T20 வேர்ல்டு கப்போட 9th மேட்ச் 7:30 PM ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 7 3:30 PM மேட்ச் கிடையாது. ஸோ அதை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. டைம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டைமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து டைமை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் வந்து சரியான ஒரு வின்னு. பட் இங்கிலாந்து உமன்ஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பங்களாதேஷ் கூட ஜெயித்தாங்கன்னு. ரொம்ப மோசமாக அந்த விக்கெட் இருந்துச்சு. சேம் அதே விக்கெட்டில் தான் மறுபடியும் ஆட போகிறாங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். இருக்க பார்த்தோம்னா துபாய் ஷார்ஜா ரெண்டுலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்ப ட்ரை விக்கெட்டு ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்குது. ஒரு ஆஸ்திரேலியா கூட ஒரு ஜிம்பாவே உமன்ஸ் டீமோ இல்லை எந்த டீம் விளாண்டால் கூட அவங்க விக்கெட் எடுக்க முடியுன்ற மாதிரி தான் பிச்சோட கண்டிஷன் இருக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ப்ளே பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம டீம் செட் பண்ணணும். மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸை எடுத்து ரெண்டு சைடுமே எடுத்துகிட்டு போகணும். இப்போது இங்கிலாந்து உமன்ஸும் சரி சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸும் சரி ரெண்டு பேருமே குவாலிட்டியான ஈக்குவலான டீமும் கூட. ஸோ அவங்க ரெண்டு டீமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு டீமுமே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் கூட இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறது கரெக்டான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எல்லா டீம்ஸ்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட நம்பிக்கையான அந்த 5 பவுலரை யூஸ் பண்ணிடுறாங்க. தேவைப்பட்டால் மட்டுமே 6வது பவுலரை யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இது வந்து ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லா மேட்சஸ் நோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இப்போ லீகோ வேறு டோர்னமெண்ட்ஸில் யார் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பழைய ஃபார்மேட்டுக்கு மாறிட்டு இருக்கு. இந்த 4 ஓவர்ஸ் கோட்டா யார் பவுல் பண்ணுவாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சாலே இவங்கெல்லாம் பவுல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து 9th மேட்ச்சு, ரொம்பவுமே முக்கியமான மேட்ச். சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ரெண்டு ஸ்ட்ராங் டீமுக்கான மேட்ச். இவங்களோட டாப் ஆர்டரு சொதப்புற டாப் ஆர்டராக இருக்காங்க இங்கிலாந்து. சவுத் ஆஃப்ரிக்காவோட டாப் ஆர்டரு ஸ்ட்ராங்கான டாப் ஆர்டராக இருக்காங்க. அதையும் நோட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸு. டோட்டல் மேட்சஸ் ஓவரால் பார்த்தோம்னா 42 மேட்சஸ். அதில் 26 பர்ஸ்பெக்டிவும் 15 செகண்ட் மட்டும் ஆவரேஜாக 140 மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் உமன்ஸ் மேட்ச்சில். இதே மென்ஸ்னால் 150, 160, 170. ஆனால் 140 போக வாய்ப்பே இல்லை. 100 ரன் தான் வந்து மினிமமாகவே போகுது. ஏதோ அந்த பிச்சு நம்பர் 3, 2, 5 இருக்கும். அதில் ஏதாவது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் 140 எதிர்பார்க்கலாம். மறுபடியும் ட்ரை விக்கெட்டு இருக்கிறதுலே ஸ்லோ விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 110 தாண்டதே பெரிய இதாக இருக்கும். பட் என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஓரளவுக்கு குவாலிட்டியாக அவங்க நின்று ஆடினாங்கன்னா சேஸ் பண்ணுறப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டைம் வந்து இப்போ இந்த வேர்ல்டு கப்லேயே பிரிட்ஸும் லாரா உல்வர்ட்டும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக விக்கெட்டே போகாமல் ஆடினாங்க. பட் இந்த சைடு பவுலிங்கில் உங்களுக்கு எக்லிஸ்டன் இருக்காங்க, நாட் சிவர், அதுக்கப்புறமா சார்லி டீன்னு குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக விக்கெட்டே போகாமல் ஆட முடியாது. ஈக்குவலான ஒரு மேட்சாக போகும். லாஸ்ட் பால் வரையும் கூட மேட்ச் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் இங்கிலாந்து உமன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்க்கலாம். அது ரொம்பவுமே முக்கியம். சிம்பிளாக நான் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் ரொம்ப நிறையா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். மேகா ஷூட் ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணாங்க, ஸ்விங் பண்ணாங்க. அதே மாதிரி ரிட்டு மோனி ஸ்டெம் டு ஸ்டெம்பு ஸ்லோ தான், ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. ஸ்டெம் டு ஸ்டெம்பில் கீப்பரை அப்பில் வச்சு வந்து பவுல் பண்ணாங்க இந்த 2 பேருமே. இவங்க 2 பேர்த்துக்கு இருக்க ஒரு ஈக்குவலான ஒரு இதுன்னு பார்த்தோம்னா ஸ்டெம்பில் அப்பில் கீப்பரை வச்சு கரெக்டாக போல்டுக்கே வந்து போட்டாங்க. சேம் தான் வந்து நாட் சிவர் பிராண்டுமே வந்து பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பவுல் பண்ணுறவங்களும் ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸாக இருப்பாங்க. பேஸை குறைச்சி ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறவங்க யார் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேபி கிப்சனை கூட வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக கூட பார்க்கலாம் நீங்கள் இங்கிலாந்து தரப்பில். சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டி கிளர்க்கு. ஸோ அவங்க மோஸ்ட்லி இப்போ ஓவர்ஸ் 1 ஓவர் 2 ஓவர் தான் தராங்க. தேவைப்பட்டால் அவங்களும் அதே மாதிரி பவுலிங்கை போடலாம். இந்த 2 பேருமே வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கவங்க நிறையா பேர் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கூட ஆட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். டேனி வைட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினாலுமே மியா பவுச்சரை பொறுத்தவரையா ரொம்ப மோசமாக தான் ஆனாங்க. ஃபஸ்ட்டே ஒரு 15 ரனில் கேட்ச்ன்றது கொடுத்தாங்க, அதை ட்ராப் பண்ண போய் தப்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த சைடில் சோபனா. ஸோ இவங்களுமே ஒரு எல்பிடபிள்யூ 10 ரன்லேயே எல்பிடபிள்யூ. பட் சார்லி டீன் வந்து கேட்க மாட்டாங்க ரிவ்யூ, அதனால் தப்பிச்சிருப்பாங்க. மற்றபடி இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹையஸ்ட் பாயிண்ட்டு இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் இவங்க தான். இதில் பெத் மோனி ரொம்ப ரொட்டேட் பண்ணி ஸ்கோருக்காண்டி வந்து ஆடினாங்க. அதே பெத் மோனி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆடிருப்பாங்க அப்படின்னா கிடையாது. சேசிங்னால மெதுவாக ரொட்டேட் பண்ணி ஒரு ரன்னாக எடுத்துகிட்டு போனாங்க.
விக்கெட்டை பொறுத்தவரையே சரியான ஸ்பின் விக்கெட்டு, ரொம்ப லோ கட்டான ஒரு விக்கெட்டு. அந்த கீப்பரை அப்பில் வச்சு போடக்கூடிய மீடியம் பேஸரும் ஸ்பின்னர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லோ ஸ்கோரிங் கேமுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பேட்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கக்கூடாது. ஒன்று ஆல்ரவுண்டரு, அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக பவுலர்ஸை தான் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும். லாஜிக்கலாக யோசிச்சு வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்டானது, இந்த டெலகிராமில் ஆட் மாதிரி வரும், அது நம்ம கொடுக்குறது இல்லை, டெலகிராமே கொடுக்குறது. அதேமாதிரி வின்னிங்ஸு லாஸு எல்லாம் மாதிரி தான் வரும். பட் ஆனால் தொடர்ச்சியான வின்னிங்ஸுன்றது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போயிடுவோம். அதுக்கான முயற்சி தான் போயிட்டுருக்கு. ப்ரோ கபடி வரும், அடுத்து WBPL வரும். ஸோ பார்க்கலாம். இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லிங்க்ஸில். அதேமாதிரி நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டு எதாவது கேட்டால் கொடுத்துறாதீங்க. நிறையா ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வின்னர் லாஸ் நம்ம ஃப்ரீ டீமு. நான் டீமை கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லை மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. பட் கண்டினியூவாக நம்ம வின்னிங் கொடுக்கணுன்றது தான் நம்ம டார்கெட்டு. ஆனால் எல்லா மேட்சுமே நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியாது. அதுக்காண்டி எல்லா மேட்சும் லாஸும் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 5க்கு 3 இல்லை 4 ஜெயிக்கிற மாதிரி டீம் கொடுக்குறதா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த செப்டம்பர் மந்தில் பெரிய அளவில் மேட்சஸ் இல்லாதனால அது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ டெலகிராம் மட்டும் ஒரிஜினலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க வேறு ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணி. கடைசியாக நடந்த அந்த 2 மேட்சுக்கான ஷார்ஜாவோட ஸ்கோர் கார்டு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துச்சு 2 மேட்ச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே 1 நடந்த மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹர்லி ஸோ லாஸ்ட்டில் சும்மா வந்து தூக்கி போட்டாங்க. அவங்களுக்கு 2 விக்கெட்டு 3 விக்கெட் கிடச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதேமாதிரி ஸ்காட்லாண்டு பேட் பண்ணுறப்போ வெறும் 119 ரன்னா அடிக்க முடியாமல் தோற்று போனாங்க. அதுவும் ரிட்டுமோனி. சேம் இந்த சைடில் பாகிஸ்தான் அடித்ததே வெறும் 116 ரன் தான். அதில் அட்டைப்பட்டு 3 விக்கெட்டு, சுகந்திகா குமாரி 3 விக்கெட்டு, பிரபோதினி இவங்களும் கரெக்டாக ஸ்டெம் டு ஸ்டெம் ஸ்லோவாக போடக்கூடியவங்க தான். அந்தளவுக்கு பேஸ் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. சேம் ஃபாத்திமா சானா, அதுக்கப்புறமா சித்யா இக்பாலு, ஸோ இவங்க நசாரா சந்து. இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளியர் கட்டாக எந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த பவுலிங் ஸ்பின் பவுலிங் டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்குன்றதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேட்டர்ஸு ஓரளவுக்கு வந்து எடுத்துப்பாங்க. இதில் முக்கியமானது விக்கெட் கீப்பிங்லேயுமே பாயிண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் நிகாரா சுல்தானாலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லையுமே விக்கெட் கீப்பிங்லேயே 36 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸ்லோ விக்கெட்டில் பேட்டிங் ஆட முடியாத பேட்டர்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் பயங்கரமாக ஹிட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரிச்சா கோசு எடுத்துக்கலாம், அதேமாதிரி அலெக்ஸ் கேப்சி எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் மென்ஸுக்கு ஈக்குவலாக பவர் ஹிட்டிங் பண்ணுறவங்க. ஆனால் இதே இது ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் கஷ்டப்படுறாங்க, பாலை மீட் பண்ணவே கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் ஸ்லோ ட்ராக்காக இருக்கப்போ இவங்கெல்லாம் வந்து சைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸோட பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். ராரா உர்வட், அடுத்து பார்த்தோம்னா பிரிட்ஸு, போஸ், நெக்ஸ்ட்டு கேஃபு, லியூஸ், ட்ரியானு, டி கிளர்க்கு, ஜாஃப்டா, மலாபா, அடுத்து பார்த்தோம்னா ட்ரெக்சன். ஸோ இவங்களுக்கு பதிலாக மேபி இன்னொரு ஸ்பின்னராக ஒரு பிளேயர் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. அவங்கள யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நேம் கூட எனக்கு சரியாக தெரியலை, நாயுடுன்னு வரும். ஸோ மேபி அவங்க ஆடுறாங்களா அப்படின்றத ஆன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்தா காக்கா. இங்கிலாந்து தரப்பில் பவுச்சரு, அடுத்து பார்த்தோம்னா டேனி ஒயிட்டு, நாட் சிவரு, நைட், கேப்சி, கிப்சன், எக்கிள்ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு சாரா கிளன்னு, சார்லி டின்னு, ஸ்மித்து, ஆமி ஜான்ஸ். ஸோ ஆமி ஜான்ஸை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் தான். அவங்களுமே விக்கெட் கீப்பிங்கில் நிறையா பாயிண்ட்ஸ்ன்றது எடுப்பாங்க. பேட்டிங்கில் ரொம்ப போகிறதா ஆடினா. சேம் இந்த சைடில் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கில் இவங்களை எடுக்கிறத விட நீங்கள் ஆமி ஜான்ஸ் எடுக்கிறதே பெஸ்ட்டு தான். ஏன்னா எப்படினாலுமே ஆமி ஜான்ஸ் பேட்டிங் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இவங்க பேட்டிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ டிக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆமி ஜான்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். இப்போது இந்த மாதிரி ட்ராக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டிங் ஆட போகிறதுனா கேப்சி. ஏன்னா ஓவர் தர மாட்டுறாங்க. இன்னொன்றுமே இங்கே ஃபுல்லாக ரைட் ஹேண்டர் தான். ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப 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 குறைவு தான். ஓவர் போட போகிறது இல்லை. பேட்டிங்குமே இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்லேயே இவங்க ஆட போகிறது இல்லை, ரொம்ப மோசமாக தான் ஆடுறாங்க. சேம் இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் கண்டிப்பாக டி கிளர்க்கை வந்து நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணாங்க, பேச குறைச்சி அப்படின்னா விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பேட்டிங்குமே ஓரளவுக்கு ஆடக்கூடியவங்க தான். ஸோ பட் லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸில் மட்டும். மற்றபடி உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷனில் லியூஸுமே வந்து ஸ்பின் பவுலிங் போடக்கூடியவங்க தான். 2 or 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங் வந்தாலும் நல்ல ரிதமில் இருக்கிறதுனால ஒரு 10 ரன் 15 ரன் ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். கிராண்ட் லீகில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்மால் லீக்லையுமே எடுக்க பார்க்குறது பெட்ரு. மலாபா கண்டினியூவாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு எக்ஸலண்ட் ஒரு ஸ்பின்னர். இப்போ ட்ரெயினை தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஸ்பின்னரை சவுத் ஆஃப்ரிக்கா இந்த விக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு. எடுத்துகிட்டு வந்தால் அவங்களையுமே நம்ம பிக் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா லியூஸு, ட்ரையானு, மலாபா 3 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு ஸ்பின்னர் வரப்போ 4 ஸ்பின்னர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த 4 ஸ்பின்னர் ப்ளஸ் காஃப் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ககாவும் ஸ்லோவாக பவுல் பண்ணக்கூடியவங்க, இவங்களே ஓவர் முடியலாம். வேணால் நீங்கள் கிளார்க்காக ஒரு சில ஜிஎல்லில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிட்ஸு இங்கிலாந்துக்கு எதிராக எப்போயுமே டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் அது வேறு விக்கெட்டு இருந்தாலும் பிரிட்ஸ் எப்போயுமே சேசிங்கில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட போகலாம். ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். எக்லிஸ்டான் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. லாஸ்ட் டைம் ஆடினப்போ செமிஃபைனல்லேயே 3 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் எக்லிஸ்டான், அதுக்கப்புறம் நாட் சீவர், காஃப், இந்த 3 பேர் தான் வருவாங்க. இனிஷியலில் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறவங்க டேனி வைட்டு, பவுச்சர். ஸோ இந்த 2 பேருமே மறுபடியும் ஸ்டெம் டு ஸ்டெம் ஒரு பவுலிங் விக்கெட்டில் இனிஷியலாக வந்து உங்களுக்கு காஃபும் நெக்ஸ்ட்டு மலாபாவும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். ஸோ அதனால் யார் வேணால் டக்குன்னு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி சேசிங்கில் நீங்கள் இந்த நைட்டை வந்து ஓரளவுக்கு வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹர்மன்பிரீத் கவுர் எப்படி பாலுக்கு பால் ஆடி கேம் எடுத்துகிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஸ்லோ ட்ராக்லேயுமே நல்லா ஆடக்கூடியவங்க தான். ஸோ சேசிங்கில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாங்க, ஒரு 30 ரன் ஆடுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க சேசிங்கில். கேப்சி மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அவங்களோட பிளேயிங்கேவும் ஓவரும் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அதையும் வந்து பார்க்கணும். வேணும்னா நீங்கள் கேப்சி கிப்சனை ஹை ரிஸ்க்காக ஒரு 1 சைட் டீம் வந்து இங்கிலாந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த பவுலிங் எல்லாருமே எடுத்துக்கோங்க. நான்சி வரையும் மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கிறது பெட்ரு. இந்த சைடில் உங்களுக்கு கிளார்க்காக ஒரு கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி லியூஸு, காஃபு, ட்ரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் மலாபா. இதில் எப்படி இந்த சைடு நைட் வந்து சேசிங்கில் ஒரு இம்பார்ட்டனோ சேம் இந்த சைடில் பாஸ். ஸோ பாஸ்கை பொறுத்தவரைய நிறையா மேட்சஸில் குவிக்காக வந்து ஸ்லோ விக்கெட்டாக இருக்கட்டும், என்ன மாதிரி விக்கெட்டாக இருக்கட்டும், குவிக்காக வந்து சேசிங்கில் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயராக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக யாருமே அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணினீங்க ஓரளவுக்கு லோ பர்சன்டேஜ் ஒரு பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். மோஸ்ட்லி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர் தான், இங்கேயும் ரைட் ஹேண்டர் தான். அப்போ இந்த மலாபாவும் எக்லிஸ்டானும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. அதேமாதிரி சாராக்லண்டும் கீ பிளேயர் தான். இங்கே லிமி ஸ்மித்து சூப்பராக வந்து போடுறாங்க. ஸோ வேறு லெவலில் வந்து அவங்க ஃபீல்டிங்குமே இருக்குது. ரொம்ப ஒரு 2018க்கு அப்புறம் வந்து கம்பேக் கொடுத்து இப்போ ஆடிட்டுருக்காங்க. எப்படி ஒரு மாலினியூ இருக்காங்களோ ஆஸ்திரேலியாவுக்கு, அதே மாதிரி தான் இவங்களும் சேம் லெஃப்ட் ஆர்மு சரியான ஒரு கம்பேக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸில் இந்த ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கேப்டனைஸ் பண்ண கொடுங்க. பட் சேஃப் ஆப்ஷன்ஸில் எக்லிஸ்டான், நாட் சீவர், காஃப் இந்த 3 பேருமே போதுமானதாக இருக்கும். டிஃபரன்ஷியல் ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் வேணும்னா நீங்கள் கிளர்க்கு, கிப்சனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி சேசிங்கில் பாஸ் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பிரிட்ஸை கூட நீங்கள் கட் பண்ணிட்டு போங்க. ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இங்கிலாந்து பவுல் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். 6வது ஓவர் மினிமம் 30 ரன் ஆடிடுவாங்க. பட் கேப்டன்ஸ் கப் கொடுக்க வேண்டாம். மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ்க்குன்னு போகிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டீம்னு பார்த்தோம்னா காஃபு, நாட் சீவர்னு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எப்படி வேணால் ஸ்பின்னிங் காம்பினேஷன்லாம் மாற்றி கொடுத்துக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்தால் கூட நீங்கள் டேனி வைட்டை கட் பண்ணிட்டு கூட அந்த ஸ்பின்னர் எடுங்க. எல்லா ஸ்பின்னரையுமே எடுத்துக்கோங்க. யார் பவுல் பண்ணுவாங்களோ எல்லாரையுமே. அது ஒரு பெட்டரான ஐடியா. குபேரா ஃபேண்டசி ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோ கபடி வரப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கிங்க. ஜஸ்ட் ஒரே பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும். கரெக்டாக யோசிச்சிங்கன்னா லாஜிக்கலாக செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பராக ப்ளே பண்ணலாம். அந்த ஸ்கோர் கார்டை வச்சே நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் கார்டை வச்சேவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேப்டன் நாட் சீவர், எக்லிஸ்டானு 1 சைட் டீம் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சேஃப்டிக்கு இருக்க எல்லா ஸ்பின்னர்ஸ் இந்த 3 பேரையும் எடுத்திருக்கேன். பிரிட்ஸை வந்து சேசிங்கில் எடுத்திருக்கேன். இதே ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக கட் பண்ணுவேன். நைட்டை வந்து சேசிங்கில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கேப்டன் நாட் சீவர், எக்லிஸ்டான் வைஸ் கேப்டன். இதே நீங்கள் ஸ்பின்னிங் காம்பினேஷன்லேயும் எக்லிஸ்டான் கேப்டனாக கொடுக்கலாம். மலாபாக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். இல்லை சாராக்லன் கொடுக்கலாம். ட்ரையான் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணால் 1 விக்கெட் எடுத்தால் கூட
சேசிங் வரப்போ குவிக்காக வந்து அடிக்க பார்ப்பாங்க, அதுலேயுமே ரன்ஸ் கிடைக்கும். பட் இந்த விக்கெட் ரொம்ப ரொம்ப ட்ரை விக்கெட்டாக முன்னாடி நடந்த மேட்சஸ் மாதிரி இருந்தாலே உங்களுக்கே கான்செப்ட் தெரிஞ்சிடும், இப்படி தான் வந்து நம்ம செட் பண்ணணும் டீமுன்றது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.